கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்றார். வாழ்க்கையில சில அறிக்கைகள் எல்லாம் அது மாறி மாறி வந்து கொண்டிருக்கும். உன்னை சோர்ந்து போக வைக்கக்கூடிய எத்தனையோ அறிக்கைகள் வரலாம், அறிவிப்புகள் வரலாம். ஆனா நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னன்னு சொன்னா, அவர் சமூகத்தில் அமர்ந்திருந்து அவரை நோக்கி கூப்பிட வேணும். ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை நோக்கி கூப்பிடு, நீ மனுஷனை நோக்கி கூப்பிட வேணாம், நீ எந்த ஒரு செல்வந்தனை நோக்கி கூப்பிட வேணாம், இந்த உலகத்தில் நீ பார்க்கிற பெருசா நினைக்கிற யாரையும் நோக்கி கூப்பிட வேணாம். மேலே இருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன். நான் செவி கொடாமல் போக மாட்டேன். நீ கூப்பிடுகிற சத்தத்தை நான் மறுதலிச்சுட்டு தூரமாகவும் போக மாட்டேன். நீ கூப்பிடும் போது உன் கூப்பிடுதலுக்கு நான் செவி கொடுப்பேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அவர் செவி கொடுக்கிற தேவனாய் மாத்திரமல்ல, உன்னுடைய கேள்விகளுக்கும் உன்னுடைய எதிர்பார்ப்புகளுக்கும் ஒரு பதிலை, ஒரு முடிவை தேவன் தரும்படி அவர் உன்னோடு கூட இருந்து அநேக காரியங்களை அவர் அறிவிப்பார். தேவனுடைய அறிவிப்பு உன்னுடைய வாழ்க்கையில வந்து சேரும். பல அறிவிப்புகளை கேட்டு மனம் சோர்ந்து போயிருக்கிற உன்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய சமூகத்திலிருந்து ஒரு சந்தோஷமான அறிவிப்பு ஒன்று வரும். என் தேவனாகிய கர்த்தர் அந்த அறிவிப்பை கர்த்தர் கொண்டு வருவார். சூழ்நிலை எப்படி மாறினாலும், காலங்கள் எப்படி போனாலும், மனுஷன் என்ன பேசினாலும் எதை குறிச்சும் கவலைப்படாம அவர் சமூகத்தில் அமர்ந்திருந்து அவரை நோக்கி கூப்பிடுகிறவனுக்கு, அவரை நோக்கி காத்திருக்கிறவனுக்கு, அவரை நோக்கி அமர்ந்திருக்கிறவனுக்கு தேவன் எல்லாவற்றையும் ஏற்ற காலத்துல, ஏற்ற நேரத்துல கர்த்தர் சரியாக செய்கிற தேவனாய் இருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளையே, நீ கர்த்தரை நோக்கி அமர்ந்திருக்கும் போது தேவனுடைய சித்தம் உன்னுடைய வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும். நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது தேவனுடைய சத்தம் உன்னுடைய செவிகளில் கேட்கும். என்று சொன்னால் கர்த்தர் உனக்கு பெரிய காரியத்தை அறிவிக்கிற தேவனாய் இருக்கிறார். நீ கேட்ட விஷயம் அல்ல, நீ இதுவரை பார்த்த விஷயம் அல்ல, உன் தேவனாகிய கர்த்தர் பெரிய காரியத்தை உன்னுடைய வாழ்க்கையில செய்வார். பெரிய அறிவிப்புகள், பெரிய அதிசயங்கள், பெரிய ஆச்சரியங்கள் கர்த்தருடைய வாழ்க்கையில செய்து காட்டுவார். அவரை நோக்கி மாத்திரம் கூப்பிடு. எந்த ஒரு காரணத்திற்காகவும், எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த மனுஷனையும் நம்பி கூப்பிடாதே. மனுஷனை கூப்பிடும் போது மனுஷன் விட்டு தூரம் போவான். ஆனால் கர்த்தர் நீ தூரத்திலிருந்து கூப்பிட்டாலும் உனக்காக அருகில் வந்து உன்னோடு கூட பேசுகிறவர், உன்னை தேற்றுகிறவர், உன்னை விசாரிக்கிறவர், உனக்காக எல்லாவற்றையும் செய்கிறதான தேவன் ஒருவர்.